ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி கையில் விராஜ் தான் தன்னோட அப்பாவை கொன்னா அப்படிங்கிற எல்லா ஆதாரமுமே கிடச்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி இப்போ தம்பிக்கிட்டேயுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நம்ம அப்பாவோட கொலைக்கு ராகு இல்லை விராஜ் தான் காரணம், அவன் தான் நம்ம அப்பாவை கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு சமக்கம் வருது. என்னக்கா சொல்கிற, அவனா நம்ம அப்பாவை கொன்னது, அவன் தான் கொன்னாங்கும் போது எப்படிக்கா நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கான். எனக்கு அவன் தான் பண்ணாங்கிற விஷயம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரிக்கா, இப்போ தான் எல்லா ஆதாரமும் கிடச்சிருச்சுல, இப்போவே போலீஸ்க்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை நம்ம அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண அந்த ட்ரக் டிரைவர் சொன்னால் ராகுவ் தான் இதை பண்ண சொன்னது அப்படின்னு. ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கு விராஜ் தான் அதை பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த ட்ரக் டிரைவரை பிடிக்கணும், அவனை பிடிச்சா தான் நம்ம போலீஸ்கிட்டே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ போய் அந்த ட்ரக் டிரைவரை எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை லாக் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி ஓகேக்கா அப்படின்னு இவனும் போயிடுறான். இப்போ மறுநாள் அடுத்து ஃபேமிலி மொத்தமும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கா. அவங்க எல்லாரும் என்ன விஷயமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி தம்பிக்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுமே வந்து சொல்கிறான், நான் அந்த டிரைவரை பிடிச்சிட்டேன், அவன் இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லலாம் இல்லையா. விராஜை பற்றின உண்மையை சொல்ல போகும்போது அப்பா கரெக்டாக அந்த எடுபடி ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற சமயம் பார்த்து விராஜை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, என்னோட பாஸை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினால் இதை நம்பவே முடியல. உன்னோட பாஸ் என்ன பச்சை குழந்தைய அவனை கடத்திட்டு போகிறதுக்கு, அவனை யார் கடத்திருப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரபுவை நான் பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன், அதுக்கு முன்னாடியே யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினால் இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. விராஜ் பற்றி எல்லாருக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுற நேரத்தில் அவன் கிட்னாப் ஆயிட்டான்னு சொல்கிறாங்க, இது உண்மையாக போயான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் பின்னாடி அந்த எடுபடியுமே மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கான், உண்மையிலே பிரபு கிட்னாப் பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் கிட்னாப் பண்ணது வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இவன் வந்து இவனோட பிரபுவே கிட்னாப் பண்ணான் அப்படின்னு தெரியல. இப்போ தம்பிக்காரனை தனியாக கூப்பிட்டு அந்த டிரைவரை பிடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, அவனை இப்போ எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டால் நம்ம வீட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற நீ, நம்ம வீட்டில் போய் வச்சிருக்கேன், அது சேஃபாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும்க்கா, நான் தான் இருக்கேன்ல, நான் அவனை கண்காணிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பாத்ரூம்லேருந்து தங்கச்சிக்காரி வெளியே வரா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததை கேட்டாலா கேட்கலையா அப்படிங்கிறது தெரியல. இவளை பார்த்து தான் அவங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன் ரெண்டு பேரும் என்ன அப்படி பார்க்குறீங்க, எனக்கு அவசரமாக வாஷ்ரூம் போகணும், அதனால தான் உன்னோட ரூமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி வா தம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடுறாங்க. தம்பிக்காரனும் அந்த டிரைவரை ஒரு ரூமில் கட்டி போட்டுட்டு வாசலில் காவலுக்கு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே அந்த எடுபடி வந்து சொல்லிட்டே இருக்கான், பிரபுவை கண்டுபிடிச்சி தர சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி ஓகே நல்ல வேலை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது இவனை பிளாக்மெயில் பண்ணுற அந்த பிளாக்மெயிலர் தான், அது ஒரு பொண்ணு வேற போல. அவள் கால் பண்ணி எனக்கு இப்போ அவசரமாக பணம் வேணும்னு கேட்குறா. நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன ஏடிஎம் மிஸ்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் ஒன்றும் சும்மா உங்ககிட்ட பணம் கேட்கல, நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லான்னு தான் இப்போ கால் பண்ணேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பதிலாக நீ எனக்கு பணம் கொடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன இன்ஃபர்மேஷன்னு கேட்குறான். அதாவது சியா அந்த ட்ரக் டிரைவரை கண்டுபிடிச்சிட்டா, இப்போ அந்த ட்ரக் டிரைவர் அவங்களோட கஸ்டடியில் தான் இருக்கான், அவன் மட்டும் உண்மையை சொன்னானா அப்புறம் உன்னோட மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆகிடும், சியாவோட அப்பாவை கொல்ல சொன்னது ராகு தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் அவளோட ஃபேஸே காட்டுறாங்க, வேற யாரும் இல்லை நம்ம சியாவோட தங்கச்சி தான் இவனை பிளாக்மெயில் பண்ணுறது போல. ஸோ அதனால இவனுமே பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அடுத்த செகண்டே தம்பிக்காரன் காவ காத்துட்டு இருக்கும் போது அப்போ அங்கே ஒரு ஸ்மோக்கிங் பாம் வந்து விழுகுது. அதுலேருந்து வர புகையால் அவன் அப்படியே டக்குன்னு மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் உள்ளே போய் டிரைவரை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டுக்கிறான், நீ ஏதாவது அவங்க கிட்ட சொன்னியான்னு கேட்டால் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் அவன் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். தம்பிக்காரன் மயக்க தெளிஞ்சதுக்கப்புறம் அக்கா கிட்ட வந்து விஷயத்த சொல்லிட்டே இருக்கான். அவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. கண்டிப்பாக இதை பண்ணது அந்த விராஜா தான் இருக்கணும், ஒருவேளை அந்த டிரைவர் நம்ம கிட்ட உண்மையை சொல்லிட்டானா அப்புறம் அவன் மாட்டிப்பான்ல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. பரவாயில்ல இப்போ ஒன்று கெட்டு போல, மற்ற ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு இப்போ அந்த விராஜை பற்றின உண்மையை வந்து சொல்ல போறா. கரெக்டாக இவ உண்மையை சொல்ல போகிற நேரம் பார்த்து இவளுக்கு கால் வருது. கால் பண்ணுறது அந்த உனியால் தான். வாய்ஸ் சேஞ்சிங் ஆப்பை யூஸ் பண்ணி வேற ஒரு குரலில் பேசிகிட்டு இருக்கான். நான் தான் விராஜை கடத்தி வச்சிருக்கேன், விராஜ் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ, உண்மையிலேயே அவனை நீ தான் கடத்தி வச்சிருக்கியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறான். எதுக்காக கடத்தினேன்னு கேட்டால் நான் விராஜை கடத்தினது வந்து அவனுக்காக இல்லை உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக
அப்படின்னு கேட்டால், நீ வந்து விராஜை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உனக்கும் விராஜுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை நீ இப்போவே தடுத்து நிறுத்தணும், அப்போ தான் நான் விராஜை உங்ககிட்ட ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்போ உண்மையிலே விராஜ் கடத்தப்பட்டிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த தங்கச்சிக்காரிக்கும் மெசேஜ் வருது, இந்த மாதிரி பணத்தை நேரடியாக நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு. அதனால அவளுமே அவன் சொன்ன இடத்துக்கு போகிறா. விராஜோட வீட்டுக்கு தான் வர சொல்லியிருப்பான் போல. இவ இப்படி முகத்தெல்லாம் மூடிட்டு வந்தாலும் பொண்ணுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்போ என்ன பிளாக்மெயில் பண்ணது ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உனக்கு பணம் தானே வேணும், அதுவும் அங்கே இருக்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அவளும் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக போகிறா. அப்போ அந்த பையன் வந்து அவளோட உடம்புல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறான். அதுவும் விச ஊசி போல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னத்தை போட்ட அப்படின்னு கேட்டால் இது விச ஊசி, பட் இது ஸ்லோவாக தான் வேலை செய்யும், ஸோ நீ கவலைப்படாதம்மா. அப்புறம் என்ன பிளாக்மெயில் பண்ண, அந்த பிளாக்மெயிலர் யாரு, காமி காமி முகத்தை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணிடுறான். பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. சியாவோட தங்கச்சி தான் அந்த பிளாக்மெயிலரா, இதை நான் எதிர்பார்க்கல, பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. அக்காக்காரி அப்பனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஆனால் தங்கச்சிக்காரி அவளுக்கே துரோகம் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கான். சரி, என்னோட உடம்புல நீ என்னத்தை போட்டால் எனக்கு பயங்கரமாக வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. இங்கே பாரு, உன்னோட உடம்புல நான் விச ஊசியை தான் போட்டிருக்கேன், அது இன்னும் 12 மணி நேரத்தில் உன்னோட உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் உன்னோட ஒவ்வொரு பார்ட்ஸாக செயலிழந்து போயிடும், லாஸ்ட்டாக தான் நீ சாகுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து இப்போ உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுவேன், அவன் வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கூப்பிடு நீ யாரை வேணா கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம சியா வந்து கதவு திறங்க உனியால் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டிட்டு இருக்கா. உடனே இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினியாலுமே உள்ளே வர முடியாது, ஏன்னா வாசலில் பூட்டு போட்டுட்டு தான் இவன் உள்ளே இருந்திருக்கான் போல். ஸோ பேக் சைடாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்க சியா அப்படின்னு கேட்குறான். ஏன் இங்கே லாக் பண்ணியிருக்கு, விராஜ் அப்போ உள்ளே தானே இருக்கான், இப்போவே இந்த டோரை தர அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க, விராஜ் எப்படி இங்கே இருப்பார், அவர் தான் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இல்லை, அவன் கிட்னாப் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது, நீனும் உன்னோட பாஸும் சேர்ந்துட்டு என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இந்த பையலுமே தங்கச்சிக்காரிட்ட சொல்லிட்டு தான் வெளியே வந்திருப்பான் போல். இங்கே பாரு, உனக்கு நான் ஆட்டிடியூட்டை தந்துடுவேன், ஆனால் இப்போ இல்லை, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும், வாசலில் உன்னோட அக்காக்காரி தான் நிற்கிறா, அவளுக்கு மட்டும் நீ இப்போ இங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீயும் மாட்டிப்ப நானும் மாட்டிப்பேன், ஒழுங்கா இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்தானா அவன் கூட கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறேன். அங்கே யாருமே இல்லை. நான் தான் சொன்னேன்ல விராஜ் சார் எப்படி இங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவளுக்கு ஃபோன் கால் வருது. கால் பண்ணது யாருன்னு தெரியல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறா. யார் கால் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கால் பண்ணாங்க, விராஜ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டானா, கிட்னாப்பர் எங்கே கடத்தினானோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் அப்படியா, அப்போ பிரபு கிடச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக கடத்திட்டு போகணும், எதுக்காக கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. எல்லாம் அந்த பையன் நம்ம ஹீரோயினை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறான். அவன் வந்து இவங்கிட்ட திமிர்த்தனமா, யாருடா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கே வச ஊசி போடுவியா, அவளுக்கு ஆட்டிடியூட்டை கொடுறா மரியாதையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். யாருடா நீ என்னைய வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா, ஒன்று விட்டா அவ்வளோதான் செவிலு திரும்பிக்க பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இவன் மாட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ என்னடா உங்களுக்கு வேணும், ஆட்டிடியூட் தானே, அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன வேணா பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்த தடவை நம்ம ஹீரோயினி தம்பிக்காரனை அழைச்சிட்டு வந்துருப்பா போல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இவங்க 2 பேரையும் போய் ஒரு ஓரமாக ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா கதவு திறக்கிறான். அவங்களும் உள்ளே வந்துவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் கதவு திறக்காமன்னு கேட்டால், நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதான் காதில் விழுகலை, என்னாச்சு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அது வந்து என்னோட தம்பி ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஃபோனில் ஏதோ காட்ட போகிறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினி ஒரு இன்ஜெக்ஷனை அவனோட உடம்புல போட்டுடுறா. என்ன போட்டிங்க, விச ஊசியா போட்டிங்க அப்படின்னு கேட்டால், விச ஊசிலாம் இல்லை, இது வந்து ட்ரூத் சிரம், இது இப்போ உனக்குள்ளே போயிடுச்சு இல்லை, இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ டக்குன்னு உண்மையை மட்டும் தான் சொல்லுவே தவிர பொய் நீ நினச்சாலும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன உண்மையை சொல்லணும், நான் உங்ககிட்ட உண்மையை தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீ போய் தான் பேசுகிற, நீயும் உன் பாஸும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கீங்க அப்படி தானே, இப்போ நீ சொல்லு, உண்மையை சொல்லு, உன்னோட பாஸ் எங்கே இருக்கான், உண்மையிலே அவனை கடத்தினது யாருன்னு கேட்டால் இவன் டக்குன்னு நான் தான் கடத்தின என்னோட பாஸை அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அவன் உன்னோட பாஸ் தானே, அவனை எதுக்காகடா நீ கடத்தினன்னு கேட்டால், எல்லாம் உனக்கும் பாஸ்க்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக எங்கள் கல்யாணத்தை நீ நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஜான்வி ஆல்ரெடி நம்ம விராஜ் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக காதலிச்சிருப்பான் இல்லையா, ஸோ அப்படி காதலிச்சு அவளை கொன்னுட்டு கடைசியாக ஜெயிலேருந்து 13 வருஷம் கழிச்சு தான் அவன் வந்து ரிலீஸ் ஆகி வந்திருப்பான். இப்போ திரும்பவும் இன்னொரு பொண்ணை காதலிச்சான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அப்புறம் திரும்பவும் அவர் பைத்தியம் ஆயிடுவார். என்னோட பாஸ் திரும்பவும் ஜெயிலுக்கு போகிறத நான் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் என்னோட பாஸ் எப்போதுமே ஒன் உமன் மேனாக தான் இருப்பார், அது எப்போதும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். எப்போதும் என்னோட ஜான்வியானியை மட்டும்தான் அவர் காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு ஒன்றும் புரியல. நான் எங்கடா உன்னோட பாஸை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் த்ரிஷாவை யாரு கொண்டா, அவளை கொன்னது யாரு, நீ
தானே, நீயா இல்லை விராஜா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்குமே இவன் நான் தான் த்ரிஷாவை கொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு நீ அவளை கொன்னேன்னு கேட்டா, அவள் என்னோட பாஸை கொல்ல முயற்சி பண்ணா, அதனால தான் நான் அவளை கொன்னுட்டேன். இதுதான் உண்மையான பக்தனுக்கு அழகு. என்னோட பாஸுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் நான் அவளை ஏன் கையால் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் பண்ணது விராஜ் தான் நினச்சிட்டு இருந்தாலே, ஸோ இதெல்லாம் பண்ணது இவன் தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்படி இவங்க கேட்க கேட்க இந்த பையன் உண்மையை சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவன் பாட்டிக்கே உளறிக்கிட்டே இருக்கான்ல, எல்லா உண்மையும் சொல்லிட்டே இருக்கானே, அப்போ என்னை பற்றியும் சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, நான் அக்கா கிட்ட வசமாக மாட்டிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்புறமா என்னோட அப்பாவை கொன்னது யாரு, அந்த விராஜ் தானே, ஆனால் நான் ராகவன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை கண்டிப்பாக அவனோட பாஸ் தான் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த டிரைவரை பற்றி உங்ககிட்ட சொன்னது யாரு, உங்ககிட்ட யார் அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னது, அவங்க பேர் என்னன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஸ்மோக்கிங் பாம் வந்து அங்கே விழுகுது. இவங்க 2 பேரும் புகையால இருமிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த பேல எஸ்கேப் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல். இவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த சேரில் யாருமே இல்லை, எஸ்கேப் ஆகிட்டான். பட் உண்மையை சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோயினி முழிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க 2 பேரும் உண்மையால் குஷியோட ரூமுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போவே இந்த பொண்ணை கடத்தி ஆகணும், சியாவோட பொண்ணை கடத்தினாதான் சியாவை நம்ம பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நீ சியாவோட பொண்ணெல்லாம் கடத்தணும், இது என்னோட பிரபுவோட பொண்ணு, இவளெல்லாம் நான் கடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்கிட்ட என்ன பேச்சு, தூக்குடா இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த பையலும் ஓடிட்டு இருக்கான். என்னோட பிரபுவோட பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடத்திட்டு போன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினியும் தம்பிக்காரனும் வந்து பார்த்தா அந்த ரூமில் நம்ம குஷி இல்லை. ஸோ யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ இவங்களுக்குமே தெரிஞ்சு போச்சு. பட் யார் இதை பண்ணியிருப்பா அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.